ஹலோ எவ்ரிவன். நம்ம லைஃப்பில் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜேர்னலிங் பண்ணுறனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ தெரப்பி மாதிரி. இது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஜேர்னலிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தினமும் ஒரு 5 to 10 minutes ஜேர்னலிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட மைண்டில் இருக்கிற விஷயங்களை யார் கூடயாவது ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயங்களை வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டூல் தேவைப்படலாம். உங்கள் டெய்லி டே ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுறதுக்கும் உங்கள் ஆள் மனசில் இருக்க பதிவுகளை ஹீல் பண்ணுறதுக்கும் இந்த ஜேர்னலிங் தேவைப்படுது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஐடியாஸ் பிளான்ஸ் எல்லாம் எழுதி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜேர்னலிங் மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜேர்னலிங் அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க பதிவுகளை நம்மளோட சர்ஃபேஸ் கொண்டு வந்து அதை கான்ஷியஸாக பார்க்குறது. நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், நம்மளுக்குள்ளே இருக்க பவர்ஸ், ஹீலிங், இது எல்லாமே இந்த ஜேர்னலிங் மூலமாக வெளியில் கொண்டு வர முடியும். மென்டல் இல்னஸ் இதெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராட்டிடியூட் ஜேர்னலிங், ஆர்ட் ஜேர்னலிங், ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங், நேச்சர் ஜேர்னலிங், உங்கள் ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுறதுக்கு எழுதுகிற ஜேர்னலிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்குது. கிராட்டிடியூட் ஜேர்னலிங் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்த நல்ல விஷயங்களுக்கும் டெய்லி நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் தேங்க் பண்ணுறதுக்காக எழுதப்படுறது தான் கிராட்டிடியூட் ஜேர்னலிங். ஆர்ட் ஜேர்னலிங் உங்களோட எமோஷன்ஸ் இல்லை ஆள் மனசில் இருக்க பதிவுகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுதுன்னா அது ஆர்ட் ஜேர்னலிங். ஆர்ட் மூலமாக உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்தலாம், கலர்ஸ் மூலமாகவும் வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும், உங்கள் மனசும் ஹீல் ஆகும். ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங். ஷேடோ ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் சைட்ஸ், உங்களோட நெகட்டிவ் பிஹேவியர், நெகட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங்ஸ், இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய டூல் தான் ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங். தனக்குள்ளே பாசிட்டிவாக நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, ட்ராமா இல்லை டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த ஷேடோ ஒர்க் ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னர் சைல்டு ஹீலிங்க்கு நீங்கள் ஜேர்னலிங் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் ட்ராமா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். நேச்சர் ஜேர்னலிங். இயற்கை அழகோட அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் ஜேர்னலிங் எழுதலாம். இயற்கையை அழகாக வரைகிறது மூலமாகவும் இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் உங்கள் ஜேர்னலிங் புக்கில் பேஸ்ட் பண்ணி அந்த அழகை ரசித்து அதை பற்றி கவிதைகள், போயம் மாதிரியும் நீங்கள் எழுதலாம். அந்த ஒவ்வொரு பிளான்ஸை பற்றியும் நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்க விஷயங்களை ஒரு ஜேர்னலிங் மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம். நியூ பிளான்ஸ், ஃப்ளவர்ஸோட கலெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ணுறது உங்களோட மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டி. மைண்ட்ஃபுல்லாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னா கண்டிப்பாக நேச்சர் ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் ஜேர்னலிங் மைண்ட் ஹெல்த் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஜேர்னலிங் ரெகுலராக பண்ணுறப்போ மென்டல் ஹெல்த் பேலன்ஸ்டாக இருக்கும், நம்மளோட எமோஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் சைட்ஸை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஆழ்மன பதிவுகளை மாற்றி அமைச்சு நம்மளோட நெகட்டிவ் திங்கிங்கை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் இந்த ஜேர்னலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் குழப்பமான மனநிலையில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்போலாம் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறது மூலமாக உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் எழுதி பார்த்து அதுக்கு எத்தனை பாசிபிள் பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதில் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you everyone. Bye bye.